வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து மேலே வந்து ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து சங்கடமாகவே இருந்துச்சு. இந்த ரீசன் வந்து காலையிலே வந்து சொல்லியிருப்பேன், விஜய் விலாக் சேனலில் வந்து சொல்லியிருப்பேன். 5 வருஷம் வளர்த்த மீன் வந்து ஒன்று இறந்துருச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமான இது எனக்குனா என்ன செய்யனே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. நேற்றே அது இறந்துருச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் அதுக்கு ஜோடியாக போட்ட மீன் வந்து ஒயிட் கலர் கௌராமி, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன், அதுவும் இறந்துருச்சு. ஒரே நாளில் 2 இதாகனையும் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மீன் சம்மந்தமாக வந்து மீன் வந்து ஏதாவது நம்ம ஆசையாக வந்து வளர்த்தது வந்து இறந்துச்சு அப்படின்னா அதை வந்து தாங்கிக்கிற முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஹாப்பியாக இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி உள்ள ஃபீலிங் வந்து எனக்கு அப்படி இல்லாமையே போயிடுச்சு. காலையிலேயே அது நடந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோவே எதுவும் பண்ணாமே இருந்தேன். அதுபோக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதனால தான் விஜய் ஐடியாஸோட மறுபக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலான் இருந்தேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லாமே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் சிலது இருக்குது, அதையும் வந்து நான் உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ண போகிறேன். இதை வந்து தெளிவாக வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஜய் ஐடியாஸ் சேனலை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனது. ரொம்ப கஷ்டத்துலேருந்து தான் மேலே கொண்டு போனது. அது எந்தெந்த மாதிரி கஷ்டம்னா அனுபவித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு யூடியூப் தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யூடியூப்பில் போகணுன்னு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை வந்து போக முடியாததுக்கு காரணம் வந்து வீட்டில் வந்து ஏன்னா ஒரு வேலையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணாமல் வீட்டுக்கும் மணி கொஞ்சம் தந்துட்டு அப்படியே வந்து இதாகிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து சரி ஒரு பொசிஷனுக்கு வந்து வந்துவிட்டோம், இனிமேல் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூப்பில் இறங்கணும் தான் காலடி எடுத்து வச்சேன். ஆனால் வந்து நான் நினச்சி பார்த்தது வந்து யூடியூப்னால் சின்னது ஈஸியாக வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தது. ஆனால் அதுதான் தப்பு. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 6 மாதமாக வந்து சம்பளம் காசு இல்லை, இந்த இதை தான் ஃபுல்லாக வந்து நம்பி வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து மேலே சுத்தமாக வந்து வரவே இல்லை. அந்த டயத்தில் வந்து மறுபடியும் நான் ரிசைன் பண்ண கம்பெனிக்கே இன்னொருக்கு அப்ளை பண்ணிவிட்டு போயிடலான்னு தோணுச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு. அதில் எப்படியா போயிடலாம், நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, நம்ம வந்து மேலே வர முடியாது அப்படின்னா தோண ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் விடாமுயற்சி வந்து கைவிடாமல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு தீபாவளி தான் கை கொடுத்துச்சு. நான் சிவகாசி, ஸோ அதனால் தீபாவளி சம்மந்தமாக வந்து கொஞ்சம் கிராக்கர் சம்மந்தமாக வெடி சம்மந்தமாக கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சேனல் வந்து ஓரளவு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத டாப்பிக்கை வந்து எடுத்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஜய் ஐடியா சேனலை வந்து மெதுவாக மூவ் பண்ணிட்டு போகும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து டக்குன்னா மேலே வந்திருக்க மாட்டோம். படிப்படியாக வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 அப்படியே தான் போய் தான் இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம மெதுவாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு படிப்படியாக மூவ் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொன்றும் வந்து கஷ்டப்பட்டு பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து 50,000க்கு வந்து ஒரு மொபைல் எடுத்தோம். ஒரு 10,000 வரப்போ கேமரா ஸ்டாண்ட் இந்த மாதிரி தான் வாங்கினோம். இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. நிறையா திங்ஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கேமரா குவாலிட்டி வந்து கூட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வெளியே போய் ரெக்கார்டிங் பண்ணுங்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அதுக்காக தான் கொஞ்சம் மணி வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் கடன் அது இதுன்னு பிரச்சனை நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ப்ரொமோஷன் வந்து அப்ளிகேஷன் ப்ரொமோஷன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக தான் நான் போகிறேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ப்ரொமோஷன் அப்பப்போ கிடைக்கிறத வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து வர அமௌண்ட்டை வந்து நான் வந்து சேனலுக்காக தான் போடுறேன். அதை வந்து நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து அதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம மேலே வந்து மூவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கேமரா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேமரா வந்து வாங்குகிறேன். கொஞ்சம் நல்லா சேனலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுபோக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் வந்து போடுங்க ப்ரோ, நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் போட்டால் நல்லா வியூஸ் வந்து வருது, அது உண்மை தான். நான் வந்து 1 வீக் முன்னாடி போட்ட வீடியோஸ்னால் செம்மையாக வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹாப்பி இருந்தாலும் நான் மேக்கிங் கண்டென்ட் தான் ஃபுல்லாக வந்து போடணும்னு நான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கண்டென்ட் வந்து எல்லா இதுலேயும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதை ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு டாபிக் வந்து இருந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அதை செய்யவா வேண்டாமான்னு யோசித்து இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து அது எப்படி ஈஸியான முறையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதை வந்து நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து ஹெட்செட் வந்து போட்டிருந்தோம்ல, அதனால் ஒருத்தவங்களை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயில்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு ரொம்ப ஹாப்பி.
இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து இது வந்து நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க சேனலில் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து புரியலைனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் வந்து அவங்க செஞ்சதை வந்து எந்த லெவலில் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து புரியும், அதுபோக ஈஸியான திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர என்னோடய ஐடியாஸ் வந்து அதில் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் கடைசி வரைக்கும். காப்பி இந்த மாதிரி வந்து எதுவும் சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் வேயில் தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது யாரும் வந்து அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து அது ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற விரும்புகிறேன். அதுக்கடுத்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரியும் நிறையா இருக்க தான் செய்யும் நான் வந்ததில். அதனால் அடுத்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு அந்த மாதிரி தோன்ற லெவலுக்கு இருந்திருக்கு. நான் வந்து அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போலனா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணீங்க. ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சு. இப்போ வந்து நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். அதை நான் பெருசாக நான் கண்டுக்கிறதுனா இல்லை. ஸோ அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ மோட்டிவேட் கொடுத்ததுனால தான். ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் வந்து இது பண்ணலாம். அதுபோக நம்ம சேனலை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இனிமேல் வந்து நல்லா சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் வெளியே போய் கண்டென்ட் வந்து இப்போ வந்து வெளியே கொஞ்சம் போய் வந்து ரெக்கார்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ வந்து நான் கண்டிப்பான முறையில் கடைசி வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது என்னோட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி சப்போஸ் வந்து போட முடியல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த இதில் வந்து மேக்கிங் கண்டென்ட்டில் வந்து டெய்லி ஒரு வீடியோஸ்க்கு வந்து ஒரு டீம் வச்சு இந்த மாதிரி வச்சா தான் பண்ண முடியும். ஆனால் வந்து நான் தனியாக தான் நான் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம படிப்படியாக வந்து எப்படியாவது வந்து மூவ் பண்ணி வந்து டீம் வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டான கண்டென்ட்டை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து நம்ம சேனலில் வந்து சின்ன கண்டென்ட்டாகவும் தான் இருக்கும். இனிமேல் வந்து கொஞ்சம் பெரிய லெவல் கண்டென்ட்டை வந்து இனிமேல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து சில பேர் சொல்லிட்டாங்க டக்குன்னு நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட்டை போகிறீங்க வந்துடுறீங்க அப்படின்னு. அது தப்பு தான். எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை அதில் வந்து போட்டு அதை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன்று சொன்னது. அதுபோக இந்த 2 லட்சம் வந்ததுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. நீங்கள் வந்து எல்லாமே விஷ் பண்ணீங்க. அதுபோக ஃபேமிலியில் அம்மா அப்பா எல்லாமே வந்து விஷ் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனிமேல் அடுத்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம அடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வர வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கூட இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் விஜய் ஐடியாஸோட மறுபக்கம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது இருக்க தானே செய்யும். ஸோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணது. சில பேர் வந்து உங்களோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபுல் நேமே விஜய் தான். இது வந்து விஜய் ஐடியாஸ்னு வச்சதுனால விஜய் தான் என்னோடய ஃபுல் நேம். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது வித்தியாசமாக இருக்கும். அதுனா வந்து மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டாங்க. மேரேஜ்னா ஆகலைன்னும். இப்போ மேரேஜ் எனக்கு இன்னும் ஆகலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எம்சிஏ நான் வந்து படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து ஒரு 2 வருஷம் வந்து நான் வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்தேன். அதுக்கடுத்து தான் இங்கே வந்து ஃபுல் டைமாக வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வேறு நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து சில இதுக்கு வந்து முக்கியமாக உள்ளதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிங்க. என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து 7/8/1995. எனக்கு வயசு 26 ஆகுது. இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் ஷேர் பண்ணலான் இருந்தேன். இனிமேல் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வாங்கிடலாம். அதுக்கான மணி தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு இதை வந்து இது பண்ணலாம். அதுபோக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இதில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரேமானந்த் அந்த பையன், பெரியசாமி, இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுபோக வந்து உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த இதுக்கு ரீச் பண்ணதுக்கு. அதுக்கடுத்து இதுக்கு செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். 150K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னடா அது சொல்கிறியே இன்னும் வரைக்கும் போடலையேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடலாம். ஸோ அது வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடலாம். அதுக்கடுத்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதாவது ப்ரொமோஷன் வந்து எதுக்காக ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் வந்து ப்ரொமோஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து நான் பண்ணுறது வந்து ரீசன் வந்து நம்ம சேனலுக்காக தான் பண்ணுறேன். அதில் உள்ள வர அமௌண்ட் வந்து சேனலுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுபோக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சேனல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் என்னோடய சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான்.
நீங்கள் வந்து உங்கள் வேல வந்து ஒரு ஐடியாஸ் எதாக இருக்கட்டும், ஒரு உங்களோட வேல வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு. மித்தவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களோட மைண்ட் செட்டில் எப்படி வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து மேலே வருவீங்க. இது ஒன்று தான் நான் சொல்லிக்கிற விரும்புவது. நான் வந்து சொல்லி ப்ரமோட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் அதுக்கடுத்து நீங்கள் கொண்டு போகிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை வந்து அதில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் வேல வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து மேலே வந்துடுவீங்க. இதுதான் நான் சொல்லிக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். மைண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தனால தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நான் நினச்சேன். இதான் விஜய் ஐடியாஸோட ஒரு மறுபக்கம். சொல்லாமல் விட்ட கதைகளை வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சேனலுக்காக உள்ளதும் ஃபுல்லாகவே இதில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நம்ம சேனலை ஒரு லெவலுக்கு மேலே வந்து கொண்டு போகலாம். இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து படிப்படியாக வந்து மேலே கொண்டு போவோம். நீங்களும் கூட இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களையும் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட ஐடியாஸை எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் வரைக்கும் நான் இதுக்கு அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அகைன் வந்து உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கவே முடியாது. ஸோ அதுதான் நான் திரும்ப சொல்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். Thank you.